எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்காக ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு குழம்போட ரெசிபி தான் செய்ய போகிறாங்க. பாலக்காடு ஸ்பெஷல் முளகு வறுத்த புளி அப்படி தான் சொல்லுவாங்க. ரசம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் ரசத்தோட டேஸ்ட்டே கிடையாது. டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 நாள் வரைக்கும் கெடாமையும் வச்சுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி நான் ஊற வச்சுருக்கு. அதில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கு. 4 கப்பு தண்ணினா அப்ராக்சிமேட்டாக 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும். நல்லா ஊற வச்சுக்கோங்க. அது அங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே 10 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் எடுக்கும்போது நல்லா காரமாக இருக்கிறத எடுக்கணும். அப்போ தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். காரம் இல்லாத பச்சை மிளகாய் இருந்தால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. புளித்தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கு. உங்களுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி செஞ்சாலும் போதும். சின்ன வெங்காயம் இதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது 3மே ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா போட்டு நம்ம இப்போ தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கு. இது ஒரு நாடன் ரெசிபி தான், அதனால தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. நாடன் ரெசிபி அப்படின்னா நம்ம வில்லேஜ் ஸ்டைலு பாரம்பரியமாக இருக்கிற சமையல் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு தான் நாடன் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கு. ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கு. அது வெடித்ததுக்கப்புறம் 2 வரமிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கு. உடனே நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் நான் இப்போ வதக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி இடையிலே விட்டு விட்டு வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதே மாதிரி பாருங்கள், இப்போ இது கரெக்டாக வதக்கி எடுத்துருக்கு. லைட்டாக ஒரு ப்ரௌன் கலராக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இனி இதுக்குள்ளே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணியும் போட்டு நம்ம இது வேக வைக்கிறேன். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்த இதில் இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சு நல்லா வற்றிச்சு எடுக்கும்போது இன்னும் இது டேஸ்டியாக இருக்கும். டைரெக்டாக சில பேர் புளித்தண்ணி ஊற்றி செய்வாங்க. அப்படி செய்யும்போது இந்த டேஸ்ட்டு கிடைக்கிறதில்ல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனால் நீங்கள் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த வறுத்தெடுத்த அந்த மிளகு புளி அது எல்லாமே ஒரு டைம் மறுபடியும் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றலாம். பாருங்கள், இப்போ இது கரெக்டாக இருக்குது. ரொம்ப ட்ரை ஆகி போகாதீங்க, போகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். புளித்தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க, கம்மியாயிடும். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொதிக்க விட்டுக்கோங்க. இதுக்குள்ளே இனி நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. குழம்பு கொதிச்சா மட்டும் போதும். இப்போ இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்செடுக்க முடிஞ்ச ஒரு ரெசிபி தான் இது. ப்ளெயின் ரைஸு கூட சூப்பராக மேட்ச் ஆகும். இது கூட ஒரு பொட்டேட்டோ பொரியல் இல்லை இருந்தால் நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் ஒரு ஃபிஷ் ஃப்ரை இல்லை ஒரு முட்டை ஆம்லெட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மட்டும் போதும், நல்லா சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரு குழம்பு இன்றைக்கி சாப்பிட்றதோட அடுத்த நாளைக்கு சாப்பிடும்போது தான் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பழைய சாதம் கூடலாம் சூப்பராக இருக்கிற ஒரு சைட் டிஷ் தான் இது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம புது சேனல் கேரளா சமையல் வ்ளாக்ஸ் மறக்காமல் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.